பார்க்கல எப்படிங்க இப்போ நம்ம பார்த்தோம்ல சார். ஆமாங்க. வந்து இது வந்து பிளைண்டை வந்து அந்த நோய் இந்த நோய் இது சொல்லாம கடையில ஆப்ரேஷன் பண்ணி நேரடியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு MBBS டாக்டர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல கூப்பிட்டு போயிட்டு கிட்னி ஃபெயிலியரா ஹார்ட் ஃபெயிலியரா என்ன பாக்குறாங்களா சார்? அந்த மாதிரி இப்போ பண்ணோம்ல சார். யார் அறிமுக நேரில் உங்க விவசாய நேரில் இல்லைங்களா சார்? என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இது பற்றி? எனக்கு வந்து இது நல்ல தீர்வுன்னு தான் சரி. கண்டிப்பா. வணக்கம், என் பேர் அருண் விசால். நான் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுக்கா கட்டுப்பாளையம் கிராமம் காராப்படி. நான் ஒரு 18 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து வாழை வந்து பயிரிட்டிருக்கேன். இது வந்து 3வது கிராப். ஏற்கனவே வந்து பாக்குள்ள வந்து 2 கிராப் போட்டு எடுத்து இது 3வது கிராப் வந்து தேன் வாழை போட்டிருக்கேன். தேன் வாழை வந்து கரெக்டாக இந்த மாதத்தோட 12 மாதம் முடியுது. கரெக்டாக போன வருஷம் 1வது மாதம் இது 2025 போட்டேன். இப்போ 26 இன்னைக்கு கரெக்டாக டேட். வந்து என்னென்னா நான் வந்து 4 தடவை ஏற்கனவே மருந்து ஊற்றிக்கிறேன். என்ன நோய்க்கு வந்து என்ன நோயினே தெரியாமல் நான் மருந்து ஊற்றிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மருந்து ஊற்றிருக்கீங்களா சார்? ஒவ்வொரு என்னென்ன மருந்து ஊற்றிருக்கீங்க? நான் வந்து சூடாமோனோஸ், விரிடி இதெல்லாம் ஒரு 2 தடவை 3 தடவை ஊற்றுனேன். அதுக்கப்புறம் அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை. இப்போ வந்து இலை வந்து பழுத்து மடிஞ்சிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கெமிக்கல் 2 மருந்து ஊற்றுனேன். ரெட்டோமில் கோல்டு, குளோரி, அப்புறம் இதெல்லாம் ஊற்றி பார்த்தேன். அதுலேயும் வந்து கண்ட்ரோல் ஆகலை. காடு வந்து ஈரமாகவே இருந்தது, காடு காயாமே இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மைக்ரோபி வந்து கரெக்டாக 18 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்க்க சொல்லியிருந்தேன். யூடியூப்பை பார்த்து வர சொல்லியிருந்தேன். யூடியூப் பார்த்து வர சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஊற்றின ஃபீல்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஊற்றிக்கிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னார். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. வந்ததுக்கப்புறம் வந்து வெட்டி பார்த்தாங்க. வெட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்ன நோயின்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுது. நான் வந்து ஜென்ரலாக வந்து மருந்து வாங்கினா ஊற்றிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நோயின்னு எனக்கு தெரியல. அந்த வெட்டி பார்க்கும்போது மூக்கோவெல்ட் பனாமா வாழல் நோயின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வாழை வந்து போடாமல் இருந்தது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை நாளாக 2 அதோட 3 4 5 6 7 அதோட 8 இலை காஞ்சே போச்சு. 8 இலை தாரில் வந்திருந்தது. ஆனால் வந்து இலை ஒவ்வொன்றும் செத்தே போச்சு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து 19/12/25 அந்த அன்னைக்கு வந்து மைக்ரோபியிலிருந்து மருந்து வாங்கி பயோ வாங்கி ஊத்துனேன். அப்பவே எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைனாலும் இந்த ஒரு டைம் ஊற்றி பார்த்துலாம் கண்ட்ரோல் ஆகுன்னு சொன்னாங்க. வாங்கி ஊத்துனேன். இப்போ கரெக்டாக நாள் ஆச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 8 இலை மடங்குனதுக்கு மேலே 3 இலை வந்து பச்சையாக இருக்குது. தார் வந்து அப்படியே ஆரோக்கியமாக இருக்குது.